ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதிகப்படியான உடல் எடையால் அவஸ்தைப்படுறவங்களுக்கான ஒரு பானம் தாங்க தயாரிக்க போகிறோம். இந்த பானத்தை அவங்க ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு ஒரு 10 நாள் இடைவெளி விட்டு திரும்ப ஒரு வாரம் அவங்க குடிக்கணும். இது போல் 2 மாதம் அவங்க தொடர்ந்து குடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் குறையுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் அவங்க உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் எடை விரைவாக குறைய ஆரம்பிச்சிடுது. வாங்க இந்த பானம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த பானம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இதில் 200 மில்லி அளவுக்கு வெதுவெதுப்பான நீர் சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கிறேங்க. அதாவது தனியா இருக்கு இல்லையா, அது அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தனியா சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் குறையுதுங்க. உடலுக்கு தேவையான வைட்டமின்ஸ் அப்புறம் மினரல்ஸ் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பில் பார்த்திங்கன்னா கால்சியம், மக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் சின்னு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நார் சத்தும் நிறைய இருக்குது. நம்ம சோம்பு சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் குறைச்சிடுது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. நம்ம சீரகம் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை எதுவும் ஏற்படாதுங்க. நம்ம சாப்பிட்ட உணவு உடனடியாக ஜீரணமாகுது, வாயு தொல்லை ஏற்படாது, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் வியர்வை மூலமாக வெளியேறுது. இப்போது அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறு இதில் சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது இந்த கிளாஸை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அரை மணி நேரம் வரைக்கும் இந்த பானம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இன்னொரு கிளாஸில் வடிகட்டி இந்த பானத்தை எடுத்துக்கிறேங்க. இந்த பானத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இந்த பானத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் குறையுதுங்க. உடல் எடையும் குறைய ஆரம்பிக்குது. நீங்களும் இந்த ரெமடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.